அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 10 இன்றைக்கான தினமணி செய்தித்தாள் வாசிப்பு பார்க்க போகிறோம். ஸோ தலைப்புச் செய்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கம், இதனால் வேலை நிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பேருந்து சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 6 விதமான கோரிக்கைகளை முன் வச்சு கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பலன் அளிக்காதனால வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும், அரசாங்கம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்களை வச்சு பேருந்துகளை வழக்கம் போல் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அப்படின்னா, போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அது இல்லாமல் புதிய ஓய்வு திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா பேருந்து ஊழியர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வரணும், புதிய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கங்களும் சரி, எல்லா அரசு ஊழியர்களும் சரி, இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. பழைய பென்ஷன் திட்டம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வராங்க. இது இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ முக்கியமாக வேறு என்ன கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறது அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பண பலன்கள், அந்த மாதிரியான முக்கியமான கோரிக்கைகளை வச்சு தான் இந்த ஒரு வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத பொங்கலுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு வேலை நிறுத்தம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அது கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போடுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அரசாங்க தரப்புலேருந்து பொங்கல் காலகட்டத்தில் இந்த பொங்கல் பண்டிகைகள் அந்த மாதிரியான விஷயங்களில் அதிக பணம் செலவிடப்பட்டிருக்கு. ஸோ பொங்கலுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான முடிவு அப்படிங்கிறது பொங்கலுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையை நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அரசாங்கம் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 2ஆம் கட்ட ஊழியர்களை வச்சு பேருந்துகளையும் வழக்கம் போல் இயக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பேஜில் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது தமிழகத்தில். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட சில பிரிவுகளைச் சேர்ந்த அரிசி அட்டைதாரர்களுக்கு ரொக்கத்தொகை வழங்கப்படாது அப்படிங்கிறத சில கட்டுப்பாடுகள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அரிசி அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது தரப்போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனோட சேர்த்து நமக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தெரியும், கரும்பு அதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, விழுதுகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ விழுதுகள் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அந்த திட்டம், எதுக்காக இந்த விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறத பார்ப்போம். உலகெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஓர் அணியில் திரண்டு விழுதுகள் திட்டம் மூலம் நமது அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவோம் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தமிழர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை. என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை விழுதுகள் என்ற பெயரில் ஒன்றிணைக்கும் ஒரு புதிய முன்னெடுப்பு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைச்சு, அது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களையும் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லி அரசு பள்ளிகளை டெவலப் பண்ண போகிறோம். அதுதான் அந்த விழுதுகள் அப்படிங்கிற அந்த திட்டம். ஸோ நம்மளோட அந்த ஸ்கூல் டு காலேஜ் அந்த எஜுகேஷன் அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும், நம்மளோட விழுதுகளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விழுதுகள் அப்படிங்கிற இந்த ஒரு பேர்லேயே திட்டத்தையும் தொடங்க போகிறாங்க. ஸோ யார் தொடங்க போகிறாங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தான் இந்த ஒரு திட்டமாக தொடங்க போகிறாங்க. ஒரு நியூ இனிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனை டெவலப் பண்ணணும், குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு திட்டம் வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது வேறு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் லோக்கல் பேஜஸ், நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள், அதுக்கான ஆய்வுகள் நடைபெற்றுருக்கு. ஸோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது இந்த வருஷம்
நம்ம தமிழகத்தில் தான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நேரு மைதானத்தில் நடக்க போகுது. அது இல்லாமல் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படிங்கிற 4 நகரங்களில் இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ தமிழகத்தில் நடக்குது. தமிழகத்தில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு பின்னால் தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தமிழகம் இதில் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வேறு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பக்கங்களில் வந்து ஒரு முக்கியமான கிறிஸ்துவர்கள் உடல் நல்லடக்கத்துக்கு புதிய விதிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பரியல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த உடல் நல்லடக்கம் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியான இடங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். அதிகப்படியான உடல்களை அடக்கம் பண்ண ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த இடம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கூடுதலாக இடத்த வந்து அரசாங்கம் வேற ஒரு பகுதியில் ஒதுக்கீடு செய்வாங்க. அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி அந்த நல்லடக்கம் பண்ணப்பட்ட உடல்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த சவப்பெட்டிகளை எடுத்துட்டு அதே குடும்பத்தாரை சேர்ந்த இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஒரு இடத்த வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கல்லறை இருக்குது அப்படின்னா, அந்த கல்லறையில் உங்கள் குடும்பத்தில் வேறு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதே இடத்துல அடக்கம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு சில 12 மாதங்கள் அப்படின்னு இருக்குது. அது எந்த மாதிரியான சவப்பெட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன் இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று சிறுபான்மையினர் நல ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதில் முக்கியமான முடிவுகள் சிலது எடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெசிஷனாக தான் இதுவும் இருக்குது. அதையும் தாண்டி இந்த அரசாங்கத்தோட நிதி பெறக்கூடிய அந்த மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே சில திட்டங்களையும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த புதுமை பெண் திட்டம், இந்த காலை உணவு திட்டம், இதெல்லாமே அரசாங்க உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகள்லையும் அறிமுகப்படுத்த போகிறோம். இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட்டில், தமிழக பட்ஜெட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் முக்கியமான விஷயங்களாக இருந்துச்சு. அடுத்தது ஸோ இஸ்ரோ சார்ந்த ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் GSAT 20 செயற்கைக்கோளை அமெரிக்க ராக்கெட் மூலம் செலுத்தாதது ஏன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா GSAT 20 அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டை, ஒரு சேட்டலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, செயற்கைக்கோளை. ஸோ அந்த செயற்கைக்கோள் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ கண்ட்ரோலில் இல்லை. இஸ்ரோவுக்கு கீழே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று NSIL அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம். அவங்க வந்து இந்த வர்த்தக ரீதியான ஒரு விஷயத்தை பார்த்துக்குவாங்க. இஸ்ரோவோட அந்த வர்த்தக விஷயங்கள் எல்லாமே இந்த NSIL அப்படிங்கிறவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ இன்னொரு ஆர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஸ்ரோக்கு கீழே 2 பிரான்ச்சாக இருப்பாங்க. NSIL ஒன்று நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தில் இந்த GSAT 20 அப்படிங்கிறது கமர்ஷியல் ஆர்ம், அதாவது வர்த்தக அமைப்பை பார்த்துக்கிற ஒரு விங்காக இருக்கக்கூடிய இந்த NSIL கீழே தான் வரப்போகுது. GSAT 20 அப்படிங்கிறது முழுக்க NSILோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த NSIL வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, GSAT 20 அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய SpaceX நிறுவனத்தோட அந்த ஒரு ராக்கெட் மூலமாக தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேள்வியாகவும் இருக்குது. நம்மக்கிட்டேயே வந்து PSLV, GSLV Mark 3, அதான் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, GSLV Mark 3ன்னு அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி LVM-3 அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லான்ச் வெஹிக்கல்ஸ் நம்மளே நிறைய ராக்கெட்டுகளை வச்சுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நம்ம ஃபால்கான் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் மூலயமா அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகவல் தொடர்பு மற்றும் புவி கண்காணிப்புக்காக தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ள GSAT 20 செயற்கைக்கோளானது 4700 கிலோவுக்கும் கூடுதலான எடை கொண்டது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நோட் பண்ணி ஆக வேண்டிய விஷயம். 4700 கிலோவுக்கும் அதிகமாக இருக்குது. 4700 கிலோ வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்ஸை வச்சு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதோட வெயிட் அப்படிங்கிறது 4700 கிலோவுக்கும் அதிகமாக இருக்கிறனால தான் நம்ம அந்த SpaceX நிறுவனத்தோட ஃபால்கான் 9 அப்படிங்கிற அந்த ராக்கெட் மூலயமா அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை, தெளிவான விளக்கத்தை வந்து இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது எடிட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்தோறும் உள்நாட்டு பாதுகாப்பும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் இந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை இது. ஸோ விபத்து கற்றுத்தரும் பாடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ நமக்கு ஜப்பானில் ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பின்னணியில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அது இன்னமும் நமக்கு இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காத ஒரு விஷயம்தான். திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த குறளுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மை, அது பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆயினும் செய்கின்ற தொழில்களில் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை. ஸோ செய்யும் தொழிலை வச்சு யாரையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான், திருக்குறளின் 972 அதிகாரம் பெருமை அப்படிங்கிறதுல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தலைப்பில். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காநல்லூர் அந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நடந்துகிட்டே வருது. ஸோ அரசாங்க தரப்புலேருந்து 2022 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு மைதானம், ஒரு ஸ்டேடியம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு தற்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சு ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ஸ்டேடியம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த மியூசியம், கலைப்பொருட்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படிங்கிறது தயாராகி இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு 1 மார்க்காக இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற கண்ணியம் பாதிக்கப்பட அனுமதிக்கக்கூடாது. சமீபத்தில் நடந்த இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு 146 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணதை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்மளும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு 2 ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னமும் நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்தது என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு குஜராத், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியே குஜராத்லேயும் ஒரு இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு 3வது இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கும், முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது. ஸோ இதே குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது 10வது உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாகிட்டு வருது. சரிங்களா? கிஃப்ட் சிட்டி அப்படின்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபின்டெக் சிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக ஃபின்டெக் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபின்டெக் சிட்டி அப்படிங்கிறது அந்த கிஃப்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அந்த வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற அந்த ஒரு சம்மிட் 10வது குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது. ஸோ அதில் பங்கேற்கிறதுக்காக UAEயோட அதிபர் வந்து வந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அப்படிங்கிற அவர் வந்திருப்பார். ஸோ அவர் வந்த நாளே இந்திய பிரதமரும் அவங்களும் சேர்ந்து ஒரு 3 திட்டங்களில் வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. குறிப்பாக என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எரிசக்தி ஆபேசா, அடுத்தது மருத்துவத்துறையில் புத்தாக்க திட்டங்கள், அடுத்தது உணவு பூங்கா மேம்பாடு தொடர்பான ஒரு 3 திட்டங்களில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம இலங்கையில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்ற போகிறாங்க. என்ன தரப்பில் அந்த மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில் தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் அமைக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழர்கள் மேலே அதிகப்படியான இந்த இனப்படுகொலைகள் அதெல்லாமே நடந்திருக்கு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த மசோதா படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலக விவகாரங்களை நிர்வகிக்க செயலகம் அமைக்கப்படும், ஒரு செக்ரட்டரியேட் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய ஒற்றுமையை பாதிக்கும் விவகாரங்கள், வெவ்வேறு சமூகத்தினர் இடையிலான மோதல் உள்ளிட்டவற்றுக்கான தீர்வுகளை அரசுக்கு அந்த அலுவலகம் பரிந்துரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேசிய ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் மறுகுடியேற்றம், முன்னாள் போராளிகளின் மறுவாழ்வு மற்றும் மறு ஒருங்கிணைப்பு போன்ற போருக்கு பிந்திய பிரச்சனைகளும் அந்த அலுவலகம் தீர்வு காணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது விளையாட்டு செய்திகளில் பார்க்குறப்போ,
அர்ஜுனா விருது பெற்றனர் வைஷாலி சமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி டிசம்பர் மாதத்திலே இந்த விருது பற்றின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது உயரிய விருதாக இருக்குது விளையாட்டு சார்ந்த விருதுகளில். ஸோ அது சாத்விக் மற்றும் சிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்மிண்டன் விளையாட்டு வீரர்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் துரோணாச்சாரியா விருது, துரோணாச்சாரியா பயிற்சியாளருக்கான விருது, அடுத்தது இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்த கட்டமாக அர்ஜுனா விருது அப்படிங்கிறது ஒரு 25 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு முக்கியமாக இருக்கவங்க முகமது ஷமி கிரிக்கெட் வீரர், வைஷாலி தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக இருப்பார். இந்தியாவை சேர்ந்த 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர், தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. அவங்களுக்கும் இந்த அர்ஜுனா விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ தமிழர்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழ்ச்சியில் அர்ஜுனா விருது பெற்ற வைஷாலியுடன் துரோணாச்சாரியா விருது பெற்ற ஆர்பி ரமேஷ் செஸ் போட்டிக்காக இந்த துரோணாச்சாரியா விருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு பயிற்சியாளர்களுக்கு கொடுப்பாங்க. கணேஷ் பிரபாகர் அப்படிங்கிறவங்க மல்லர் கம்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்தது தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கவிதா செல்வராஜ், அவங்களுக்கும் இந்த விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது. ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஒன்று வைஷாலி, அடுத்தது ஆர்பி ரமேஷ் அப்படிங்கிறவங்க, கணேஷ் பிரபாகர், கடைசியாக பார்த்தோம்னா கவிதா செல்வராஜ். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பிரான்சின் இளம் பிரதமரானார் கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த எலிசபெத் போன் அப்படிங்கிறவங்க ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டர்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக ஃப்ரான்ஸோட கல்வித்துறை அமைச்சராக இருந்த இந்த நபர், அதாவது கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவங்கள ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஸோ 34 வயதாகும் அட்டல் ஃப்ரான்ஸின் மிக இளைய வயது பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃப்ரான்ஸோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவங்க. ஸோ அடுத்தது தென்கொரியா நாய் இறைச்சிக்கு தடை அப்படிங்கிற ஒரு மசோதாவை அவங்க நாடாளுமன்றத்தில் ஏற்றிருப்பாங்க. ஸோ தென்கொரியாவில் நாய்களை வெட்டுவது, இறைச்சிக்காக வளர்ப்பது மற்றும் விற்பனை செய்வது ஆகியவற்றை தண்டனைக்குரிய குற்றமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ குறிப்பாக இது இன்னொரு பின்னணியில் பார்க்குறோம்னா, இந்தியாவில் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இன்னமும் நாய் இறைச்சி அப்படிங்கிறது சாப்பிடப்பட்டு தான் வருது. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான செய்திகளாக இருந்துச்சு. ஸோ கடைசியில் இந்த பேருந்து ஊழியர்களோட கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்ன அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்த்தோம். ஸோ பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்துக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இதுதான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் நியூஸில் இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.